ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய பசங்களோட எப்படி எனக்கு டைம் போகுதுன்றதும், அவனுங்களுக்குள்ளே எப்படி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறான்றதும், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி லேசி டே அப்போ நம்ம சிம்பிளாக எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதும், அப்புறம் கோல்டுக்கு என் பசங்களுக்கு நான் என்ன ஒரு மில்க் கொடுக்குறேன்றதும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ லோகன் எந்திரிச்சு வந்தாச்சு. லோகன் எந்திரிச்சு வந்தோடனே அவனுக்கு இப்போ பால் கொடுக்கணும். மார்னிங் பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது. வெளியில் நல்ல மழை பெய்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக கோல்டு இருக்கிறனால இன்றைக்கி நான் அவனுக்கு சாக்லேட் பால் கொடுக்கல. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது சுக்கு பால். கோல்டுக்கு நான் நிறைய விதமாக நான் ட்ரை பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி ஆனால் கொடுக்க போகிறது சுக்கு பால். இந்த பால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 days மார்னிங் கொடுத்துட்டோன்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங்கோ இல்லை படுக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் சுக்கு பொடியை நான் பவுடர் பண்ணி போடுறேன். சுக்கு பொடி பாலில் நம்ம போட்டு கொதிக்க விடாமல் ஃபஸ்ட்டே தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுறணும். ஏன்னா சம்டைம்ஸ் பால் திரிஞ்சிரும். அதனால் நான் இப்போ என்னென்னா தண்ணியிலே நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுறேன். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப வற்றணும்னு இல்லை, ஒரு நல்ல கொதி கொஞ்சம் நேரம் ஆனோடனே பால் ஊற்றிட்டு, கோல்டு இருக்கும்போது பசங்களுக்கு நம்ம திக்காக பால் கொடுத்தோன்னா சளி இன்னும் ஜாஸ்திப்படுத்தி சம்டைம்ஸ் வாமிட் பண்ணுவாங்க. அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணியாக பால் கொடுத்துட்டு, அந்த சுக்குப்பொடி கொதித்தது பாலும் கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னே நான் இப்போ எனக்கு ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால் தான் இங்கே வாங்குவேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மிளகு நம்ம நுணுக்கி போட்டால் போதும். மஞ்சள் தூள் ஒரு 2-3 சிட்டிகை போட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் பனங்கல்கண்டு போடுறேன். இந்த மாதிரியும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமன பாலில் பனங்கல்கண்டு நம்ம ஆற்றி கொடுத்தாலுமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 10 minutes அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா நான் பாலை ஃபில்டர் பண்ணி கொடுப்பேன் நான். ஸோ இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நல்லா அந்த பனங்கல்கண்டு கொஞ்சம் கரையணும்ல, அதுக்காக ஸ்பூனை வச்சு நான் நல்லா இது பண்ணிவிட்டு இதை நான் ஃபில்டர் பண்ணி இப்போ லோகனுக்கு கொடுக்க போகிறேன். ஈகனுக்கும் அதான் கொடுக்குறேன். அதாவது கோல்டு வர்ற மாதிரியான ஸ்டேஜ் இருக்கும்ல, ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்ப ஹெவியாக ஆகாது. அந்த தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். இது நம்மளுக்குமே எனக்கும் ரொம்ப எப்போல்லாம் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரியான பாலும் குடிப்பேன் நான். தேனும் ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது. ஸோ இதுதான் சுக்குப்பால் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பலாம் சமைக்க தோணலை. அதனால் காலையில் பசங்களுக்கு பாஸ்தா பண்ணிவிட்டு ரைஸ் வச்சு குழம்பு பண்ணிடலான் இருக்கேன் நான். நடுவில் இப்போ லோகன் விளாண்டுட்ருக்கான். என்ன விளாடுற? இந்த கேம் பேர் என்ன? வெரி குட். சரி, அதுல நீ என்ன விளையாடுற தனியா? கலர்ஸ்லாம் அடிக்க வச்சியா? இப்போ பாஸ்தாக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் அதில் பாஸ்தாவை போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இப்போ குழம்பு நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி செய்வோம்ல, அந்த குழம்பு தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த குழம்பு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி எங்கள் 3 பேருக்கு செய்ய போகிறதுனால நான் இந்த குழம்பு செய்கிறேன். எல்லாமே பூண்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இது கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வழக்கமாக எப்போதுமே நான் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெயில் வெந்தயமும் சோம்பும் வெடிக்க விட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நல்லா வதக்கணுன்னே நம்ம குழம்பு தூள் எல்லாம் போடலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுவேன் நான். இதெல்லாம் போடாமல் கூட வெறுமனே புளி தண்ணியில் நான் பொடியெல்லாம் போட்டு செஞ்சு நானும் ஈகனும் டக்குன்னு சாப்பிட்ணுன்னா சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். ரேஷியோலாம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு ரொம்ப பெருசாக போட மாட்டேன்.
வெறுமனே சாம்பார் பொடி போட்டு வச்சாலுமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு உண்மையிலே சமைக்கிறது மூடே இல்லை, அதனால் வந்து பசங்களுக்கு பிடிச்சதாக சிம்பிளாக பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பாஸ்தா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரெடிமேட் சாஸ் தான், நமக்கு பீஸா சாஸ், பாஸ்தா சாஸ்லாம் இங்கே ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதுதான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிட்டேன், நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி வந்து ஊற்றிட்டு புளிக்குழம்பு செய்வோம்ல எக்ஸாக்டாக அதே தான். ஸோ அதில் வந்து புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சமைக்க வந்து உப்பு போடுறேன். இப்போது சமைக்க வந்து தோணாதப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கும் போது வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம முட்டையை வந்து இதில் ஊற்ற வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டை ஊற்றுறேன். இந்த அளவு குழம்புக்கு 6 முட்டை ஊற்றி இதை நம்ம வந்து முட்டையை ஊற்றினோடனே அப்படியே கிண்டக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே உடைக்காமல் லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து முட்டையை டிஸ்டர்பே பண்ணாமல் வேக விட்டுறணும். ரொம்பவும் வந்து ஹீட், அதாவது கொதிக்காமையும் நம்ம ஊற்றக்கூடாது. குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஊற்றி நம்ம கிண்டாமல் இந்த மாதிரி மூடியை போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுறணும். இப்போ எனக்கு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா கரண்டியை வச்சு அப்படியே கிண்டாமல் ஒன்று ஒன்றா நம்ம ஜென்டிலாக திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன்லேயே வந்து நான் இதை வேக விடுவேன். ஸோ டோட்டலாக 20 மினிட்ஸில் நம்ம வேக விட்டால் ரொம்ப உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்து வெளியில் இருக்கிறது வெள்ளைக்கரு வந்து நல்லா வெந்தும் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்காமல் சும்மா பூண்டை நச்சு போட்டு இதே ப்ராசஸில் செய்வேன். இப்போ இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த முட்டை குழம்பு வச்சா ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா தான் எனக்கும் ஈகனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அது வந்து இப்போ நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மார்னிங்கு. இது வந்து பசங்க இப்போ வந்து பாஸ்தா வந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க. எனக்கு வந்து ஈகனும் வீட்டில் இருக்கனால ஸோ இவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே சமயம் எனக்கு சமையலும் சிம்பிளாக இருக்கணும். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி. இப்போ வந்து நான் டிஷ்வாஷர்லாம் அன்லோட் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. காலையிலே வந்து லஞ்சு சமைச்சு வச்சுட்டு டிஷ்வாஷர் வந்து அன்லோட் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஓம வாட்டர் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஓம வாட்டர் வந்து குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லது, நமக்கும் வந்து வயிற்றுக்கு நல்லது. ஸோ டெய்லி வந்து ஒரு விதமான வாட்டர், ஒரு நாள் வெத்தலை தண்ணி, ஒரு நாள் வந்து சீரகம், ஒரு நாள் சோம்பு, அது மாதிரி ஓமம், இது எல்லாத்தையும் கலந்தும் நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து கொள்ளு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும்போது எப்போதுமே வந்து பருப்பு வந்து ஏதாவது ஊற வச்சு நம்ம செய்கிறத வந்து ஊற வச்சு வச்சுருவேன். அது வந்து செய்யணுன்னா நெக்ஸ்ட் டேக்கு இப்போ செய்யணுன்னா நான் இன்றைக்கே ஊற வச்சு ஈவினிங் வந்து அதை வேக வச்சு வச்சுருவேன். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு டக்குன்னு வந்து செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் தோணாது. அதனால் ஸோ ஊற வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து பக்கத்து வீட்டு பாட்டி ஈஸ்டருக்கு கொடுத்துருந்த வேர்டு புக் அது. இதை வந்து நான் எடுத்து வந்து விளாண்டுனேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஈகன் வந்து செஞ்சு வச்சுருந்தான் ஏற்கனவே. நான் வந்து இன்றைக்கி அதை செஞ்சிட்ருந்தேன். அவன் வந்து மூவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான் அன்றைக்கி. ஸோ அவன் வந்து மான் கராத்தி மூவி போட்டு அவன் வந்து பார்த்துட்ருந்தான். நான் வந்து இந்த வேர்ட் கிராசிங் பண்ணிகிட்ருந்தேன். லோகன் வந்து என்னைய கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படி இருந்தான். இது என்னென்னா குரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாலடில் போடலாம், சூப்பில் போட்டு சாப்பிட்லாம். இந்த இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு இது ஒரு ப்ரெட்டு தான். நம்ம ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும். இதை வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி இங்கே வந்து சாம்ஸ் கிளப்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து இது கிடைக்கும். இதை வெறுமனே சாப்பிட்றதுக்கு இவனுங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இதுவும் கொடுப்பேன் அப்பப்போ. எனக்குமே சாலடில் சூப்பில் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அவனுங்க படம்லாம் பார்த்துட்டு ஈகன் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஏதாவது வீடியோ எடுத்துகிட்ருப்பான். லோகனை வச்சு ஸ்டிக் பாட் ஏதாவது வீடியோ எடுப்பான், ஸ்டாப் மோஷன் அப்படின்னு நிறைய அவனுக்கு ஏதாவது சொல்லிகிட்ருப்பான். அதனால் என்ன பண்ணேன்னா இவனை என்னென்னோ பண்ணி அதை ஒரு எடிட்டிங் ஆப்பில் போட்டு பண்ணால் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அதை தான் பண்ணிகிட்ருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தான் விளாண்டுட்ருக்காங்க. நல்லா அவனுங்களுக்குள்ள. ஆனால் 2 பேரும் அடிச்சுக்கவும் செய்வானுங்க. அதே சமயம்
இதே மாதிரி ஒரு ஃபன்னாகவும் விளாண்டுக்குவானுங்க. இந்த மாதிரி வந்து டைம் போயிட்டே இருந்துச்சு எங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லாக. எனக்கு வந்து ரொம்பலாம் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி சரி ஓகே, எனக்கு பேண்ட்ரி வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ண வேண்டியதாக அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்பப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சது மாதிரியே வச்சுக்க மாட்டோம்ல, கலைஞ்சு தான் இருக்கும். ஸோ அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை வந்து நான் மத்தியானத்துக்கு மேலே பார்க்க ஆரம்பித்தேன். நாங்கள் இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். மத்தியானம் ஆக்சுவலாக 2 மணி ஆகிடுச்சு அன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலாகவே வந்து லீவுனா அந்த மாதிரி தான், ஏன்னா லேட் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட் லஞ்ச் அப்படி தான் போகும். இப்போ நாங்கள் வந்து காலையிலே நான் செஞ்சதுனால லஞ்ச் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா நமக்கு லேசியாக இருக்கும்போது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய பில்லோ வந்து இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். வால்மார்ட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போ வாங்கினேன் $5 ஒரு பில்லோ. அது வந்து அப்படியே கிழிஞ்சிட்டே வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பில்லோ கவர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கான் ஈகன். இந்த மெரூனுக்கு வந்து இந்த க்ரீம் கலர் வந்து நல்ல காம்போவாக இருக்கும்னு நினச்சேன். க்ரீம் அண்ட் கோல்டன் டிசைன். அமேசானில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின புது பில்லோ கவர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ரு நிறையா இருக்கும், வாங்கினோன்னு நல்லா உதறிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் கவனி அரிசி செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக டின்னருக்கு செஞ்சிட்ருக்கேன். நம்மக்கிட்ட வந்து மாவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒன்று, கேசரியோ இல்லைன்னா வந்து கவனி அரிசி ஏதாவது செஞ்சுட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கொஞ்சமாக வச்சு மினி தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்ருவோம். ஸோ நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. கவனி அரிசியும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செய்வேன் நான். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய தடவை கவனி அரிசி செய்கிறத நான் காட்டியிருப்பேன். ரெசிபின்னு ப்ராப்பராக போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அது அவ்வளோ ரொம்ப சிம்பிளான வேலை தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து வேக வச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட் டே கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு. வெளியில் இவ்வளோ கார் என்னென்னா, இப்போ எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கூரை மாற்றுறது, அந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது விண்டோ மாற்றுறது நிறைய ஏதாவது இருக்கும். ஸோ இவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி சும்மா அந்த தெருவுனா அந்த தெருவுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோட் பண்ணி தரோம், உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் எங்கள்கிட்ட சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து கவனி அரிசி வந்து வெந்துருச்சு. அதில் வந்து வெறுமனே தேங்காய் பூ, அதுக்கப்புறம் வந்து கீ, அப்புறம் ஏலச்சுக்கு பொடி, ஜீனி, இவ்வளோ தான் நம்ம போட வேண்டியது. வெல்லம் ஆக்சுவலாக வந்து நான் வெல்லம் போட்டேன், ஜீனியும் போடலாம். அது வந்து செஞ்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சட்னி செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் துவையல், ஆக்சுவலாக துவையல் தான் செய்கிறேன். சட்னி வந்து இட்லிக்கு வந்து வெங்காயம் தக்காளியோட பீர்க்கங்காயை ஆட் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு வந்து ஒரு துவையல் மாதிரி செய்கிறேன். நான் சிம்பிளான துவையல் தான் இது. நம்ம வந்து தாளிப்பெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து பீர்க்கங்காயை போட்டு நல்லா வேக விட்டுட்டு அது கூட வந்து புளியும் தேங்காயும் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது வரமிளகா, கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் புளி, தேங்காய், பீர்க்கங்காய், இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியண்ட்டு. இதை வந்து நம்ம வதக்கிட்டு இதை பீர்க்கங்காய் வந்து நல்லா, நான் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம், அந்த காயில் இருக்க தண்ணியிலே அது வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஆட் பண்ணணும். அந்த பீர்க்கங்காயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் துவையல் சட்னிக்கெலாம். இதிலே வந்து நம்ம பீர்க்கங்காயில் வந்து முட்டை கூட பொரித்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தோலோட வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னிலையோ துவையலையோ அரைச்சி சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேணும்னா இந்த துவையலுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து இந்த கடலைப்பருப்புலாம் போட்டனால தாளிக்கல. ஸோ இப்போ வந்து 2 மினி தோசை மாதிரி ஊற்றிட்டு ஒரு கப்பில் வந்து கவனி அரிசி, அதுக்கப்புறம் துவையல். ஸோ பசங்கள்லாம் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த ஹோல் டே வந்து பசங்களோட எனக்கு இப்படி தான் போச்சு. அவனுங்களோட ஃபுட்டும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. கவனி அரிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி கொடுங்க, நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ இதோட வந்து இந்த vlog முடியுது.